நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் சொன்னாங்க. தூணே தர்காவோடது வக்ஃப் போர்டு சொல்லுது. அதுக்கப்புறமா தேவஸ்தானத்தோட வழக்கறிஞர் அது சமணத்தூணாக இருக்கலாம் அப்படின்னு அடிச்சு விட்டார் இல்லையா. இங்க பாருங்க, என்ன யார்கிட்ட பூச்சாண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளியரா. கோவில் நிர்வாகம் கோவில் நிலத்தில் ரொம்ப தெளிவா இந்த தூண் இருக்கக்கூடிய இடம் கோவிலுக்கு சொந்தம் பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. தூணின் மீது விளக்கு ஏற்றுவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசு, மாநில அரசு பயப்படுகிறது அப்படின்னா கேவலமா இருக்குங்க. இட் இஸ் ரிடிகுலஸ். பக்தன் யாரியா எந்த பிராக்டிஸா இருந்தாலும் அதை HRNC தான் தீர்மானிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான பதில். அந்த தர்காவுக்கு உரிய கொண்டாட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி தர வேண்டும். நம்ம கேட்கிறது இந்து தரப்பு செய்ய வேண்டியதற்கான அனுமதியை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்பதுதான். ஆனால் அடுத்த கார்த்திகையில் தீபம் ஏற்றப்படுமா? இந்துக்களுடைய உரிமை நிலைநாட்டப்படுமா? பக்தர்களுடைய வேண்டுதல் நடக்குமா? கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திருப்பரங்குன்றம் வழக்கு விஷயமாக ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இன்று வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பேச போகிறோம். உங்களுக்கு அதோடைய பின்னணி நன்றாகவே தெரியும். முதலாக திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையின் மீது தீபத்தூண், ஒரு தூண் ஒன்று இருக்கிறது. அதை தீபத்தூண் என்று சொல்லி மனுதாரர் ராம ரவிக்குமார் கார்த்திகை அன்று அந்த தூணின் மீது தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வழக்கை மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு நீதிபதியின் முன் கொண்டு வந்திருந்தார். திரு GR சுவாமிநாதன் நீதியரசர் அதற்கு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அங்கெல்லாம் போய் நேரில் பார்த்து அந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளித்திருந்தார். அந்த தீர்ப்பை முதலில் அரசு செயல்படுத்தவில்லை. அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது. இதற்கிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் முன் அரசு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. அதை பற்றி தொடர்ந்து நாம் விரிவாக நம்முடைய கிழக்கு நியூஸில் தொடர்ந்து பதிவு செய்து வந்திருக்கிறோம். அந்த வழக்கில் தான் தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பற்றி பார்த்து விடுவோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் upholds single judge's directive to light கார்த்திகை lamp atop திருப்பரங்குன்றம் ஹில் slams state. இது பார் அண்ட் பெஞ்ச் அப்படிங்கிற இந்த சட்டப்பூர்வமான விஷயங்கள் பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வலைத்தளத்தில் விரிவான செய்தி வந்திருக்கிறது. தமிழில் இது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும், திரு GR சுவாமிநாதன் அளித்த உத்தரவு செல்லும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கிறது என்று நமக்கு தமிழிலும் இதற்கான செய்தி வந்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டும் பார்த்துருவோம். இந்த அமர்வு, இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு KK ராமகிருஷ்ணன் 2 பேரும் தான் நீதிபதிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவஸ்தானம் மஸ்ட் லைட் த லேம்ப் அட் த தீபத்தூண். திருப்பரங்குன்றம் கோவில் தேவஸ்தானமானது அந்த தீபத்தூண் என்னும் இடத்தில் கட்டாயமாக விளக்கை ஏற்ற வேண்டும். இதுதான் ஆபரேட்டிவ் போர்ஷன். அடுத்தது, ASI shall impose conditions necessary to protect the monuments on the hill. அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய பலவேறு மரபார்ந்த சின்னங்கள், மானுமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், அவற்றை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேவஸ்தானம் through their team must light the lamp at the தீபத்தூண் on the event of கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல். தேவஸ்தானம் கார்த்திகை தீப நிகழ்வு அன்று அந்த தூணின் மீது விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே என்ன சொல்றாங்கன்னா, no public shall be allowed to accompany the தேவஸ்தானம் டீம். இந்த தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்தில் விளக்கை ஏற்றும் பொழுது கூட பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்க கூடாது. நம்பர் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் டு பி டிசைடட் இன் கன்சல்டேஷன் வித் ASI அண்ட் போலீஸ். இப்போ ASI என்பது மத்திய அரசின் அமைப்பு. இது ஆர்கியாலஜிக்கல், தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதனிடம் இருக்கிறது. தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்கும் இந்த ASI அமைப்பும் காவல்துறையும் சேர்ந்து அங்கே எவ்வளவு பேர் போய் அந்த தூணின் மீது தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடவே இந்த முழு நிகழ்வையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த மாவட்டத்தின் ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷால் கோஆர்டினேட் அண்ட் சூப்பர்வைஸ் த ஈவெண்ட். இந்த முழு நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு கார்த்திகையின் போதும்
அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் பொறுப்பெடுத்து கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும். நீங்க கவனிச்சீங்கன்னா இவர்கள் அத்தனை பேரும் தான், இதில் ஏஎஸ்ஐ விட்டுடுவோம், அவங்க இதுக்குள்ள வரல. காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆட்சியர் 144 தடை உத்தரவை பிறப்பித்தார். தேவஸ்தானம் இந்த தூணே எங்களுடையது இல்லை, இது யாருடைய தூணோ, என்ன கேலி எல்லாம் பேசினாங்க. தேவஸ்தானத்தோடைய வழக்கறிஞராக வந்திருந்தவர் என்ன சொன்னார்னா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதனால 2 இடத்துல நாங்கள் தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்லாம் கேலி செய்தார்கள். இப்போ இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு என்ன வந்திருக்கு? அவங்களே இந்த வேலையை ஒழுங்கா பண்ணுங்க, கலெக்டர் தான் இதற்கு பொறுப்பு, காவல்துறை தான் இதனை செய்ய வேண்டும், அதற்கான பாதுகாப்பை தர வேண்டும், தேவஸ்தானம் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு உறுதியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்க ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பேசிடுவோம். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இந்த ஒவ்வொரு நாளும் நடந்த வாதங்களை எல்லாம் நாம் கிழக்கு நியூஸ்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நடந்ததையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ என்னென்ன பேசினாங்க, யார் யார் என்னென்ன பேசினாங்கன்னு அதில் முதல்ல பாருங்க. ஆகம சாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து ஆகமத்தில் இதற்கு இடம் இல்லை கோர்ட் சொல்லுது. கோர்ட் டுடே அப்சர்வ்ட் தட் those challenging the lamp lighting had not produced any formidable evidence to show that the lighting of this lamp is not permitted by Agama Shastras. Double negative. இந்த மாதிரியாக இந்த தூணில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று எந்த ஆகமத்திலும் சொல்லப்படவில்லை, அல்லது சொல்லப்பட்டிருந்தால் இவங்க யாரும் இதுக்கு எவிடன்ஸே காமிக்கல, இவங்களாவே பேசினாங்க, அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. அடுத்தது, the bench rejected arguments that law and order may be disrupted if the lamp is lit atop the hill. மலையின் மீது விளக்கு ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்படும், நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அவங்க யூஸ் பண்ண வேர்டு ridiculous. The court said that it is ridiculous and hard to believe the fear of mighty state that the lighting of this lamp by the temple management on temple land could cause a disturbance to public peace unless such disturbances are sponsored by the state itself. அது இதை விட மோசமாக ஒருத்தரை திட்ட முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ கோவில் நிர்வாகம், கவனிங்க, டெம்பிள் மேனேஜ்மெண்ட், கோவில் நிர்வாகம் கோவில் நிலத்தில் ரொம்ப தெளிவாக இந்த தூண் இருக்கக்கூடிய இடம் கோவிலுக்கு சொந்தம் பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. கோவில் நிர்வாகம் கோவில் நிலத்தில் தூணின் மீது விளக்கு ஏற்றுவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசு, மாநில அரசு பயப்படுகிறது அப்படின்னா இது கேவலமாக இருக்குங்க அப்படின்ட்டாங்க. இட் இஸ் ரிடிகுலஸ் அண்ட் ஹார்ட் டு பிலீவ். இதை நம்பக்கூடிய மாதிரியா இருக்கு, இதை விட மோசமானதாக ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, அப்படி பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்க பாசிபிலிட்டி எப்படின்னா அது அரசே பண்ணாதான் உண்டு அப்படின்ட்டாங்க. அடுத்த வரியில சொல்றாங்க, we pray that no state should stoop to that level to achieve their political agenda. தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக ஓர் அரசானது, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது, தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக, தங்களுடைய அரசியல் அஜெண்டாக்களுக்காக ஒரு அரசே கீழ்த்தரமாக இறங்கி, ஸ்டூப் டு த லெவல், கீழாக இறங்கி இது போன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸை, அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதில் இறங்காது என்று நம்புகிறோம். இது ஒரு வார்னிங். பப்ளிக் பீஸ் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெறுமை நீங்களாக செய்து கொள்ளக்கூடிய கற்பனை. 2 சமூக மக்களுக்கு இடையே ஒரு அமைதியின்மை ஏற்படும், அவர்களுக்கிடையே உள்ள ஒரு சுமூகமான உறவு கெட்டுவிடும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாகவே ஏற்படுத்தும் பூச்சாண்டி. கோஸ்ட் கிரியேட்டட் கன்வீனியன்ட்லி. வார்த்தைகளை பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. இட் இஸ் நத்திங் பட் அன் இமேஜினரி கோஸ்ட். நீங்களாக உருவாக்கி கொள்ளும் பொய் பூச்சாண்டி அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வராங்க. we find that the apprehension expressed by the district administration யாரு, கலெக்டர், regarding probability of disturbance of public peace is nothing but an imaginary ghost. அதை சொல்லிட்டோம். இதுதான். அடுத்தது இந்த வக்ஃப் போர்டு. நான் வக்ஃப் போர்டு மேலே பொதுவாக நான் குற்றம் சொல்ல மாட்டேன். வக்ஃப் போர்டு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த தூணே இந்த தர்காவோடது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு. தூணே தர்காவோடது வக்ஃப் போர்டு சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து தேவஸ்தானத்தோட வழக்கறிஞர்,
அது சமணத்தூணாக இருக்கலாம் அப்படின்னு அடிச்சு விட்டார் இல்லையா. இங்க பாருங்க, the court further criticized the mischievous submission. அவங்க வந்து இந்த விஷமத்தனமான, மிஸ்சிவஸ்னா விஷமத்தனமான, வக்ஃபு போர்டு வந்து இது இது வந்து எங்களோட தூணா கூட இருக்கலாங்க அப்படின்னு. அவங்களுடைய தர்கா இருக்கிறது ஏதோ ஒரு கோடியில், தூண் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல, ஆனா அது எங்களோட தூணா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்காகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரிட்டிசைஸ் த மிஸ்சிவஸ், விஷமத்தனமான submission made by Waqf board that the stone pillar belongs to Dargah. என்ன யார்கிட்ட பூச்சாண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளியரா. அதுக்கப்புறமா ஏன் இந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், இதைத்தான் அந்த ஒரு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னார். எக்கச்சக்கமான எவிடன்சஸ் எல்லாம், சான்றாதாரங்களை வந்து சங்க காலத்திலிருந்து காட்டி சொன்னாரு. அவரை வந்து இம்பீச் பண்ண போயிட்டாங்க. அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு காங்கிரஸும் திமுகவும் அவர்களுடைய தோழமை கட்சிகளும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்றாங்க பாருங்க, இந்த கோர்ட் 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு, இதில் ஒன்னே ஒன்று மட்டும் சேர்த்துப்போம், இவர்கள் இருவரும் பிராமணர்கள் அல்ல, அதை மட்டும் நோட் பண்ணிங்க. The court observed that the religious practices always have reasons. ஒரு மதத்தில் ஒரு செயல்பாடு ஒன்று இருக்குன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கும். நீங்கள் வந்து சயின்டிஃபிக் காரணம் இல்லை, மத ரீதியான காரணங்கள். And that the practice of lighting deepam at elevated place is there for all Hindu devotees at the foothill to see and worship. அது ஏங்க உச்சியில தீபம் ஏத்துறாங்க? தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய, தரையளவில் இருக்கக்கூடிய குன்றின் அடிவாரத்தில் இருப்பவர்கள் அந்த தீபத்தை பார்த்து அதை வணங்குவதற்காகத்தான் குன்றின் உச்சியின் மீது தீபம் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துறாங்க. இதைத்தான் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னார். And when such a customary practice is in place, there is no plausible reason for temple management to not comply with the devotees' request to light the lamp. இதில் வந்து ராம ரவிக்குமார் அவரை வந்து மனம் வெதும்பி நம்முடைய இன்னொரு சேனலில் பேசியிருந்தார், தமிழ்ங்கிற சேனலில். அப்போ கிளியராக இப்போ சொல்லிட்டாங்க பாருங்க, இப்படியாக குன்றின் மீது விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு பிராக்டிஸ், ஒரு வழிமுறை காலம் காலமாக இருக்கும் பொழுது ஒரு பக்தர் அதை கேட்டால் அதை தரமாட்டேன் என்று சொல்வதற்கு கோவில் நிர்வாகத்திடம் எந்த காரணமும் கிடையாது. இப்போ டெம்பிள் மேனேஜ்மெண்ட் தானே, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோங்க, ஹெச்ஆர்என்சி நாங்கள் பண்ண மாட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு இந்த பதிலை சொல்லிட்டாங்க. பக்தன் யாரியா, எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் அதை வந்து ஹெச்ஆர்என்சி தான் தீர்மானிக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான பதில். ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்படி எடுத்துக்கிட்டு வந்து இந்த பெஞ்ச் கொடுத்துருக்கு. கடைசியாக ஏஎஸ்ஐயை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட் ஃபர்தர் செட் தட் Archaeological Survey of India can impose conditions to preserve the monument at the hill. ஏன்னா இப்போ இன்னொரு பயம் என்ன தெரியுமா, இந்த தீபத்தூண் இருக்கே, இதை வேண்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னா யாராவது, அது எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதை ஏஎஸ்ஐ முடிவு செய்யும். இறுதியாக கோர்ட் வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க என்னன்ட்டு, டெம்பிள் தேவஸ்தானம் மஸ்ட் லைட் த லேம்ப் அட் த ஸ்டோன் பில்லர், நேம்லி த தீபத்தூண். ஸோ அவங்க வந்து கிளியர்லி தே ஹவ் டிஸ்மிஸ்ட் தி state's reservation about whether the stone pillar is in focus is a தீபத்தூண். இது தீபத்தூணா, சமணத்தூணா, சமணர்கள் வந்து அப்படியே அங்கே உட்காந்து அப்படியே கற்பனை பண்ணுறதுக்காக தூணை வச்சாங்களா, அதை எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இது கோவிலை சேர்ந்த தீபத்தூண் தான் அப்படின்னு உறுதியாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இறுதியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, guidelines issued, the court said that the guidelines issued by it in its detailed judgment, அதில் வந்து it would help both the Hindu and Muslim communities celebrate their festivals at the hillock without disturbing each other. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்வை தடை செய்ததற்கு பிறகு இந்த அரசு தர்காவுடைய அந்த உர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கந்தூரி உர்ஸ் அப்படின்னு, அந்த ஃபெஸ்டிவலை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது. இப்போ மக்கள் கேட்கறது இதுதான். சில பேர் அப்போ கூட வந்து அந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் அந்த உரிமையை கொடுத்தீர்களேன்னா கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து கடுமையாக நான் அதை மறுத்துன்னு சொன்னேன். அந்த இடத்தில் ஒரு தர்கா இருக்கிறது, அப்போ அந்த தர்காவுக்கு உரிய கொண்டாட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி தர வேண்டும். நம்ம கேட்கிறது இந்து தரப்பு செய்ய வேண்டியதற்கான அனுமதியை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்பதுதான். முஸ்லிம் தரப்புக்கு அனுமதி கொடுக்காதே என்பது அல்ல நம்முடைய பாயிண்ட். அதுதான், நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விரிவான நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் இது இந்து தரப்புக்கும் முஸ்லிம் தரப்புக்கும் அவரவர்களுடைய திருவிழாக்களை கொண்டாடுவதற்கும் ஒருவரை ஒருவர் எந்த விதத்திலும் தொல்லை செய்யாமல் இருப்பதற்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய
டீட்டெயில்ஸும் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதோட ரொம்ப ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, கிளியராக அவங்க சொல்கிறாங்க பாருங்க. We want peaceful coexistence of both the parties. This can be done if there is some kind of understanding and uniformity. Please go through the order. We say constitution, natural resources, etc. are common to all. Everyone should have freedom of religion without disturbing the other, the bench added after dictating the judgment today. ஸோ இது வந்து மிகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நாம் இதை பார்க்குறோம். இதில் வந்து என்னெல்லாம் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சொன்னாரோ அத்தனையையும் முழுமையாக இவர்கள் ஏற்றுக்கொண்டு வித் சம் மாடிஃபிகேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விரிவாக கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னா இன்னொரு 11 மாதங்கள் இருக்கு. இந்த 11 மாதத்துக்குள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு பாயிண்ட்டை மட்டும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கட்டத்தில் வந்து அட்டர்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் அவர் என்ன சொன்னார்னா, only avenue to settle the dispute is for the Hindu devotees to send a representation under section 63 of the Hindu Rights and Charitable Endowment Act. HRNC Act section 63 இன் படி நீங்கள் கோர்ட்டுக்கே போக முடியாது. நீங்க வந்து எங்கள்கிட்ட தாங்க நீங்க வரணும். where the authority can examine if there is an established religious usage involved அப்படின்னா வந்து அவர் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி சொன்னார். செக்ஷன் 63ன்னு ஒன்று இருக்கு. அதுல நீங்க வந்து அதன்படி நீங்க எங்களுக்கு ஒரு சப்மிஷன் கொடுத்துருக்கணும். எதுக்கு? HRNCக்கு கொடுத்துருக்கணும். HRNC வந்து அதை அனலைஸ் பண்ணி இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு முந்தைய நடைமுறை இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து நாங்களே முடிவெடுப்போம். நீங்க எதுக்கு கோர்ட்டுக்கு வந்தீங்க? கோர்ட்டுக்கே இந்த கேஸ் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வாதாடினார். ஆனால் இதை எடுத்துக்கொண்ட கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட் டிஸ்மிஸ் திஸ் ஆர்குமெண்ட். இந்த செக்ஷன் 63 HRNC ஆக்டுங்கிறது ஒரு அல்டர்னேட் ரிட்ரஸல் ஃபாரம் கிடையாது. அதாவது அது ஒரு பேரலல் கோர்ட் கிடையாது, ஒரு எஃபிகேஷியஸ் சிஸ்டம் கிடையாது. பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றதுன்னு ஒன்றும் தவறே கிடையாது. செக்ஷன் 63 படி நீ அங்கே தான் போகணும் என்றெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது இன்னும் 11 மாதம் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு இப்போ இனிமே வந்து இப்பொழுதைக்கு நம்ம அங்கே தீபம் ஏற்ற போகிறது இல்லை. ஆனால் அடுத்த கார்த்திகையில் தீபம் ஏற்றப்படுமா? இந்துக்களுடைய உரிமை நிலைநாட்டப்படுமா? பக்தர்களுடைய வேண்டுதல் நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அல்லது திமுக அரசு இந்த அடுத்த சில மாதங்களிலேயே, அதுக்கப்புறம் தேர்தல் வரப்போகுது, யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வார்களா அப்படிங்கிற கேள்வி. இது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பு என்பது 2 விதங்களில் மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒன்று, இந்துக்களுடைய உரிமை, நமக்கு வந்து முஸ்லிம்களுடைய உரிமையை பறித்துவிட்டு இந்துக்களுடைய உரிமை வர வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. இந்துக்களுடைய உரிமை காக்கப்பட்டிருக்கிறது. கோவில் என்ன செய்ய வேண்டும், அந்த பக்தர் கேட்டால் அது செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது என்றால் கோவில் நிர்வாகம் அதனை செய்ய வேண்டும். நீ கோவில் நிர்வாகம் வந்து நான் தான் எல்லாத்துக்கும் சுப்ரீம், நீ யாரா கேட்கறதுக்கு என்று பேச முடியாது. அடுத்ததாக நீங்கள் இந்த ஒரு நபர் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு முழுமையாக செல்லும் என்று மிக அருமையான ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது. இதை எந்த மாதிரியாக இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும் என்பதை நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. கிழக்கு நியூஸ் சார்பாக நான் பத்ரி சேஷாத்ரி.